ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரம் இழந்து போய் நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்களா? வாழ்க்கையில் எல்லாராலையும் நீங்கள் மறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இழந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு எப்படி திரும்பி தருவார் என்றால், அவர் உங்களை சாதாரணமாய் இழந்த சுதந்திரத்தை திருப்பி தருகிற தேவன் கிடையாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையினாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை தந்துதான் நீங்கள் இழந்து போன சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். அப்படிதான் இந்த எப்தாவுக்கு இழந்து போன சுதந்திரத்தை கர்த்தர் எப்படி திரும்ப கொடுத்தார் என்றார், அவருடைய ஸ்டேட்டஸை உயர்த்த ஆரம்பித்தார். அவருடைய வாழ்வையே கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். எப்படி அவரை உயர்த்தினார் என்றார், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நீங்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த எப்தாவை ஒரு தலைவனாக மாற்றினார். இந்த எப்தாவை ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றினார். இந்த எப்தாவை ஒரு சேனாதிபதியாய் மாற்றினார். சுதந்திரம் மறுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு தலைவனும் இல்லை, அவர் ஒரு பராக்கிரமசாலியும் கிடையாது, அவர் ஒரு சேனாதிபதியும் கிடையாது. ஆனால் என்றைக்கு அவர் ஒரு பராக்கிரமசாலியாய் மாறினாரோ, என்றைக்கு அவர் ஒரு தலைவனாக மாறினாரோ, என்றைக்கு அவர் சேனாதிபதியாய் மாறினாரோ, இழந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்கு அவரை துரத்தினவர்களே அவரை தேடி வந்தார்கள்.